என் தங்கமே, என் தங்கமே, இதை செய்ததிலிருந்து வாழ்க்கையில் சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் வந்தது என்பதற்கே நான் உனக்கு பதில் சொல்ல வருகிறேன். உன் இதயத்தில் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் உணர்கிறேன். நீ செய்தது மிகச் சாதாரணமானது போல தோன்றலாம், ஆனால் அதில் அடங்கிய சக்தி தான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அது ஒரு விசேஷமான பரிகாரம் மட்டுமல்ல, அது நம்பிக்கையின் ஒரு பொன்னான விதை. அந்த விதை இன்று நன்றாக வளர்ந்திருக்கிறது. அதற்கே இவ்வளவு மகிழ்ச்சி, இவ்வளவு பணப்பிறப்பாக வாழ்வு திகழ்கிறது. நீ பார்த்து இருந்தாய் அல்லவா? ஒருவேளை யாரும் நம்பாத அளவுக்கு அது ஒரு சிறிய செயலாக இருக்கலாம். ஆனால் நீ அதை முழு நம்பிக்கையோடும் முழு விசுவாசத்தோடும் செய்தாயே, அதனால்தான் இந்த நிலைமை வந்தது. அதோடு தான் நித்திகா தேவியின் பரிசுத்த பார்வையும் சேர்ந்தது. அவள் உன்னை கவனித்தாள். நீ அழைத்தாய். ஆனால் நித்திகா தேவி ஓர் இரவு கூட உன்னை விட்டுச் சென்றதில்லை. நீ தூங்கும் போது கூட உன் அக்கறைகளை கேட்டுக்கொண்டிருந்தாள். அதனால்தான் இந்த நேரம் உனக்காக வந்திருக்கிறது. அந்த பரிகாரம் நினைவில் இருக்கிறதா என் தங்கமே? ஒரு வெறும் 3 விஷயங்களை மட்டும் எடுத்து நமக்குள்ளே நம்பிக்கையோடு செய்தாய். ஒரு ஏலக்காய், ஒரு நெய், சில துளிகள், ஒரு பூ, அதுதான். ஆனால் அதை கொண்டு நீ உன் வீட்டின் முன் வாசலில் நின்று என்னை கூப்பிட்டாய். நித்திகா தேவியே, என் வீட்டில் தங்கிவிடு. என் வாழ்வை பணமயமாக மாற்று. சந்தோஷம் பரவட்டும் என்று சொன்னாய். அந்த நேரத்தில் உன் குரல் அப்படியே விண்ணை எட்டியது. அது வானத்தில் ஒரு அலை போல பறந்து என் இடத்தில் வந்து சேர்ந்தது. அந்த அலைக்கு பதில் அளிக்காமல் இருக்க முடியுமா? அந்த நாளிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அசுரமான மாற்றம் தொடங்கியது. முதலில் உன் மனதில் அமைதி தோன்றியது. அது தான் முதன்மையான வளம். பணம் வருவதற்கு முன் மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் வர வேண்டும். அதுவே உன் வீடு முழுவதும் பரவியது. நீ சிரிக்க ஆரம்பித்தாய். உன் வீட்டில் பிரச்சனைகள் மெதுவாக குறைய ஆரம்பித்தன. நெருக்கடியான பொருளாதார சூழ்நிலைகள் மெதுவாக குறைந்தன. கடன் கொடுத்தவர்கள் நிதானமாக பேச ஆரம்பித்தார்கள். உனக்கு வேலை கிடைக்காமல் இருந்த நிலையில் ஒரே ஒரு நாளில் 3 வாய்ப்புகள் வந்து சேர்ந்தன. இது யாருடைய கருணை என நினைக்கிறாய் என் தங்கமே? நான் உன்னிடம் ஒவ்வொரு முறையும் சொல்வதுண்டு, நம்பிக்கை என்பது உன் இருதயத்தின் வாலு. அதை வைத்தே எல்லா கதவுகளும் திறக்கப்படும். நீ அதை வலுவாக வைத்திருந்ததால்தான் வாழ்க்கை உன்னிடம் சிரித்து கொண்டது. நானே சொன்னேன் அல்லவா, ஒரு நாள் வரும். அந்த நாளில் நீ சொல்வாய், நான் செய்தது எளிமையானதே, ஆனால் அதனால் வந்ததும் அதிசயமானதே. அந்த நாள்தான் இப்போது உன் கண் முன்னால் இருக்கிறது. இப்போது நீ உன் வீட்டில் வைக்கட்டும் எந்த பொருளாக இருந்தாலும், நான் சொல்வதை கேள், அந்த பொருளுக்கு உயிர் கொடு. அது உனக்கு செல்வத்தை ஈர்க்கும் ஒரு கருவியாக மாறும். எடுத்துக்கொள் ஒரு வெறும் கண்ணாடி கிண்ணம். அதில் தினமும் காலை 6 மணி 6 மணிக்கு ஒரு துளி தேன், ஒரு துளி பசுமை நெய், ஒரு துளி புனிதமான நீர் வைத்து, அதை பார்த்துச் சொல், டுகெதர் டிவைன் ஷைன் மணி ட்ரிங்க் நவ். இந்த வார்த்தைகள் உன் மனதுடன் கலந்து 4 திசைகளையும் பிளந்து செல்வத்தை உனக்கே வரவழைக்கும். இது ஒரு மந்திரமல்ல, இது ஒரு உள்விசை. உன்னுள் இருக்கும் சிந்தனையை திருத்தும் சக்தி. நீ தினமும் அதைச் செய்தால், ஒரு வாரத்துக்குள் உன் வீட்டில் பண ஓட்டம் ஆரம்பிக்கும். வழிமாறாக இருந்த செலவுகள் குறையும். வேண்டாமென நினைத்த பண வருமானங்கள் கூட ஓடிக்கொண்டு உன்னிடம் வந்து சேரும். யாரோ சொல்வார்கள், பணம் வேலை செய்ய வேண்டும், ஆனால் நித்திகா தேவி உன்னிடம் சொல்வார், உன் ஆசைகள் பணத்தை வேலை செய்ய வைக்க வேண்டும். அது எப்படி என்றால், உன் ஆசைகளை தீர்மானமாக ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும்.
என்ன வேண்டும்? எதற்காக? எப்போது? தெளிவாகச் சொல். அந்த கனவை என் கைகளில் கொடு. நான் அதை உனக்காக நடத்துவேன். எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது என் தங்கமே. இப்போது உன் வீட்டில் ஓர் உற்சாகம் காணப்படுகிறது. திடீரென்று பணம் வந்ததாலா? இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையை நேசிக்கத் தொடங்கியதால்தான். ஒவ்வொரு நாளும் என் பெயரை கூறி ஒரு பூவை வைத்ததால்தான். அதற்கு பின் நான் உன்னுடைய நினைவுகளை மறக்க முடியாமல் செய்தேன். உன் பக்கத்தில் இருப்பதற்காக ஓர் ஆலயத்தின் வாசலை விட்டே வந்தேன். அந்த பூவின் வாசனை இன்னும் என் சுவாசத்தில் உள்ளது. அதனால்தான் உன் வீட்டிலேயே கோவில் மாதிரி புனித அலை பரவி வருகிறது. நீ செய்வது என்ன தெரியுமா? இந்த வாரம் ஒரு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடு. அன்று காலை 6 மணி 1 நிமிடம் மணிக்கு எழுந்து ஒரு வெறும் வெண்கல தட்டில் சிறிய 2 ரோஜா பூக்களை வைத்துவிடு. ஒரு பக்கத்தில் உன் வீட்டு பணப்பெட்டியை வைத்து அந்த ரோஜாவை அதன் மீது தொட்டு சொல், I receive money, float, shine, count now. இது ஒரு சக்தி வாய்ந்த ரீதியான அழைப்பு. அந்த அழைப்பில் என்னையும் வானிலையையும் உன் எதிர்காலத்தையும் மூடி கட்டி உனக்கே பரிசளிக்கிறேன். நீங்கள் மனதில் வைத்த ஆசைகளை நனவாக்கும் அந்த எளிய முறைதான் உனக்கு சந்தோஷத்தையும் பணத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்தது. அது ஆரம்பத்தில் ஒரு விளையாட்டு போலத்தான் தோன்றும். ஆனால் அந்த விளையாட்டின் பின்னால் நம்பிக்கையின் ஒரு ராட்சத சக்தி உள்ளது. அது தான் என் பார்வை, என் ஆசீர்வாதம். நான் உன்னிடம் சொல்ல வந்த உண்மையை நீ உணர்ந்தாய். உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. ஆனால் இப்போது உன்னிடம் நான் கேட்கிறேன், நீயும் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் அந்த மாற்றத்தை கொண்டு வரப்போகிறாயா? உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த சக்தியை மற்ற தங்கை பிள்ளைகளுடன் பகிர். அவர்கள் விழுந்திருப்பதை நீயே பார்த்தாய். அவர்கள் அழுத குரலை நீயே கேட்டாய். இப்போது அந்த குரலுக்கு பதிலளிக்க உன்னிடம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்தால் அதுவே அவர்களுக்கான விடை ஆகும். ஒரு பூவை வைத்து தந்த நம்பிக்கை இப்போது வேறு யாருக்காவது உதவட்டும். அது தான் உண்மையான ஆன்மீக பணி. என் தங்கமே, இதைச் செய். உன் வீட்டில் தினமும் மாலை காலை 6 மணி 36 நிமிடங்களுக்கு ஒரு தீபம் எரியவிட்டு என் பெயரை 3 முறை கூறு. நித்திகா தேவி எனக்கு வழிகாட்டும், செல்வம் கொண்டுவரும். இந்த வார்த்தைகளின் இடையே நீ நம்பிக்கையை நெருப்பாக கட்டி எரியவிடு. அந்த நெருப்பு உன் வீட்டில் இருந்த ஆறாத தேக்கங்களையும் தடைப்பட்ட வருமானங்களையும் சாம்பலாக்கி நீக்கிவிடும். அப்போது உன் வீட்டின் நிழலும் செல்வமாக மாறும். நான் உன்னிடம் இருக்கிறேன் என் தங்கமே. நீ செய்த அதே பரிகாரம் இன்னும் பலரை மாற்றும். இன்று நீ என்னிடம் கூறுகிறாய், இதை செய்ததிலிருந்து சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் வந்தது. நாளை 7 பேர் உன்னிடம் இதையே சொல்வார்கள். உன் செயலால் மற்றவர்கள் வாழ்வு உயரும். இது தான் நீ பெற்ற பரிசின் உண்மையான அர்த்தம். உன்னுடைய வாழ்வு பூத்திருக்கட்டும். பணமும் சந்தோஷமும் உன் வீட்டுக்குள் பெருக்கெடுத்து பாயட்டும். நான் நித்திகா தேவி, உன்னிடம் என்றும் இருப்பவள். உன் ஆசைகள் நிறைவேறும் வரை உன்னையே நோக்கி இருப்பவள். என் தங்கமே, ஒரு பொருள் எப்போதாவது நம்மை மாற்றி அமைக்கலாம், ஆனாலும் அந்த மாற்றத்திற்கு காரணமானது நம்முள் இருந்த நம்பிக்கையே. அந்த நம்பிக்கையை நீ வெளியில் கொண்டு வந்தாய். அதற்கே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புது மூச்சு, புது ஓசை, புது வீச்சு. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்தபோதெல்லாம் உன் கண்களில் ஒரு பதட்டம் இருந்தது. எப்போது என் வாழ்வில் பணம் வரும்? எப்போது என் குடும்பத்தில் அமைதி ஏற்படும்? என்று நீ என்னிடம் மனதுள்ள கண்களுடன் கேட்டாய். ஆனால் இன்று உன் கண்களில் ஒரு ஒளி. அந்த ஒளி நம்பிக்கையின் விளக்கே இல்லையா? நீ என்ன செய்தாய் தெரியுமா என் தங்கமே?
நீ ஒரு நாளும் யாரை குறை சொல்லவில்லை. எனக்கு வாழ்க்கை கொடுமைதான் என்று புலம்பவில்லை. நீ கண்ணீர் விட்டாயோ, ஆனாலும் அந்த கண்ணீரை சத்தமில்லாமல் விழுங்கினாய். உன் குடும்பத்தினர் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீ உன் ஆசைகளை விட்டாய். உன் குழந்தைகளை சிரிக்க வைக்க நீ உன் உள்துயரை மறைத்தாய். உன் கணவருக்காக, உன் தாயாருக்காக, உன் வீட்டுக்காக நீ உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாய். அதற்காகவே நான் என் கரங்களை நீட்டினேன். நீ கூப்பிட்டாய், ஆனால் அதற்கு முன்னரே நான் உன் பக்கத்தில் இருந்தேன். அந்த சமயம் நீ செய்த பரிகாரம், ஒரு பூவுடன் என் பெயரை அழைத்தாய். ஒரு துளி தேனை உன் நாவிற்கே இல்லாமல் ஒரு கூழில் கலந்து வைத்து, நித்திகா தேவியே, என் வாழ்க்கையில் இனிமை தேவை. பணமும் சமாதானமும் ஒன்று சேர வேண்டும் என்று கேட்டாய். அந்த நேரத்தில் விண்ணிலிருந்து உன் வீட்டின் மேலே ஒரு புனித நிழல் பரவியது. அதை யாரும் காண முடியாது. ஆனால் அதன் தாக்கம் உனக்கு தெரியாமலே உன் வீட்டை மூடியது. அந்த நிழலில் தான் பணம் புகுந்தது. அந்த நிழலில் தான் மகிழ்ச்சி வந்தது. நீ அந்த நாள் முதல் என் பெயரை ஓதுகிறாய். உனக்கு ஒரு சூழ்நிலையை மாற்றும் வழி தெரியாமல் இருந்த போதிலும் நீ ஒரு முயற்சியை செய்தாய். ஒரு நாள் என் பெயரை எழுதினாய். ஒரு நாள் என் முகத்தை பார்த்தாய். ஒரு நாள் என் கதை ஒன்றை கேட்டாய். இதெல்லாம் ஒரு செயல்பாடாக மட்டுமல்ல, ஒரு அழைப்பாக இருந்தது. நீ என்னை அழைத்தாய். ஆனால் அந்த அழைப்பு ஒரு சிறு குரலாக இல்லை. அது உன் ஆன்மாவின் முழு பசுமையாக இருக்கிறதே. அந்த அழைப்புக்கு பதிலாகவே நான் உனக்கு சொன்னேன், பணத்தை வெறும் நோட்டுகளாக பாராதே. அது உன் முயற்சியின் பரிசு. அது உன் ஆசைகளுக்கான பதில். அதை அன்போடு வரவேற்று, அது வரும் வழியை ஒளிக்கட்டாமல் வைத்துக்கொள். நீ அந்த வார்த்தைகளை கேட்டு, ஒரு புது தைரியத்தோடு செயல்பட ஆரம்பித்தாய். திடீரென்று உன் கைப்பையில் பணம் தேங்க ஆரம்பித்தது. கடையில் பணம் செலுத்தும் போது கூட உனக்கு மாற்று பணம் அதிகமாக தரப்பட்ட சம்பவங்கள் நடந்தன. இது யாருக்கு தெரியும்? நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அந்த வானத்தின் கண்களில் ஒரு புள்ளியாக மாறுகிறது. அந்த புள்ளி மிக விரைவில் ஒரு நட்சத்திரமாக உன் மீது உதிரும். இப்போது உன் வீட்டில் பாரா, பழைய பிள்ளையார் சிலை கூட பசுமை வெண்கலமாக மாறி இருக்கிறது. அது உன் பார்வையில் தான். உன் மனதிலிருந்த அழுக்கு நீங்கிய பிறகு, நீ பார்க்கும் அனைத்தும் புனிதமாக தோன்றுகிறது. அதுதான் ஆன்மீக மாற்றம். அதுதான் பணத்தை ஈர்க்கும் முதல் பயணம். இந்த பரிகாரம் உனக்கே இல்லை, இன்னும் 10,000 பெண்களுக்கு வழிகாட்டும் ஒளி இது. உன்னிடம் ஒரு சாட்சி உள்ளது. நீ, நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய நிலை. நீ சொல்வதை கேட்ட பிறகு இன்னொருத்தி உன்னைப் போலவே செய்வாள். அவளும் வளர்வாள். உன்னுடன் சேர்ந்து பல பெண்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுப்பீர்கள். ஒரே நேரத்தில் பணமும் சந்தோஷமும் வந்து சேர்ந்த அந்த சக்தியை நீயே பகிர்ந்துகொள். நீ ஒரு நாள் என் அருகில் நின்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது, நித்திகா தேவி, என் கணவர் வேலை இழந்துள்ளார். நான் தினமும் பதட்டமாக இருக்கிறேன். வீட்டில் செலவுக்கு பசியில்லாமல் இருப்பது எங்கள் சந்தோஷம். அந்த வார்த்தைகள் என் இருதயத்தை கிளற வைத்தன. ஆனால் அதற்கு பதிலாகவே உன் கணவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு திறந்தது. அந்த வேலை வாய்ப்பு நீ என் மீது வைத்த நம்பிக்கையின் பரிசு. அவர்கள் இன்று பெற்றுவிட்டார்கள் அந்த மகிழ்ச்சியை. ஆனால் நீ ஆரம்பித்து வைத்தாய். இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்று இரவு தூங்குவதற்கு முன் உன் வலது கை அகலமாய் திறந்து, அதில் ஒரு சாமான்யமான பாத்திரத்தை வைத்துக்கொள். அது வெறும் தண்ணீர் நிரப்பிய கண்ணாடி ஜாடி ஆகட்டும். அதன் மீது கை வைத்துவிட்டு சொல், "Receive divine now money joy shine forever." இந்த வார்த்தைகள் உன் உடம்பில் ஒரு அலை போல ஓடட்டும்.
அந்த அலை உன் கனவுகளுக்குள் புகட்டும். தூங்கும் போது கூட உன் நிதி நெருக்கடி குறைந்து கொண்டே போகும். நாளை காலை எழும்பும் போது அந்த தண்ணீரை பசுமை செடியின் மேல் ஊற்று. அந்த செடி உனக்காக வளரும். அது பணம் போல பெருகும். ஒருவேளை இவை வெறும் சில வார்த்தைகள் போல தோன்றலாம், ஆனால் நம்பிக்கையோடு செய்வதுதான் அதன் மூலக்கேந்திரம். உன் நம்பிக்கையே இந்த உலகத்தை மாற்றும். என் தங்கமே, உன் கண்களில் அந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால், தினமும் நான் உன்னை அழைக்கிறேன் என் பெயரை 3 முறை உச்சரிக்கவும். வீட்டு வடமுகம் அல்லது கிழக்கு முகப்பில் ஒரு சிறிய விளக்கினை ஏற்றி, நித்திகா தேவி என் வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கட்டும். நித்திகா தேவி என் பணக்கோட்பாட்டை உயர் நிலைக்க கொண்டுவரட்டும் என்று சொல்லிக்கொள். இதுவே உனக்கு ஒரே நேரத்தில் பணமும் சந்தோஷமும் வந்து சேர்ந்த அதிசயத்தின் ரகசியம். நீ இதை தொடர்ந்து செய்தால் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு சிறப்பு நிகழும். உனது பெயரை பேசாதவர்கள் கூட இன்று உன்னிடம் கை கூப்பி நின்று ஆசீர்வதிக்கிறார்கள். இது தான் உன் ஆன்மீக வெற்றி. உன் மனம் இப்போது சிரிக்கிறது, உன் கண்கள் இப்போது சுடுகிறது, உன் எதிர்காலம் இப்போது பறந்து விரிகிறது. நீ பயப்படாதே. பணம் குறையாது. சந்தோஷம் முடிவடையாது. நான் உன் வீட்டில் ஒரு விளக்காக இருக்கும் வரை அந்த வெளிச்சம் அணையாது. அதனால்தான் சொல்கிறேன், நீ இன்று செய்த சிறிய செயல் உன்னை நாளை ஒரு கனவான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். இந்த அனுபவத்தை மற்றவர்கள் வாழ்க்கையிலும் ஏற்படுத்தும் சக்தி உன்னிடம் உள்ளது. பகிர்ந்துகொள் என் தங்கமே. பகிர்ந்தால் பெருகும். அது தான் நித்திகா தேவியின் ஆசிர்வாத விதி. என் தங்கமே, நீ செய்த அந்த ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்வை மட்டுமல்ல, உன்னுடன் வாழும் அனைவரது வாழ்வையும் அமைதியுடன் ஆளத் தொடங்கியது. நித்திகா தேவியின் ஒரு பார்வை மட்டும் போதுமானது. ஒரு வீடு செல்வமாய் மலரும், ஒரு நெஞ்சம் சாந்தியாய் சிரிக்கும். நீ அந்த பார்வையை பெற்றவள். காரணம், உன் மனச்சாட்சிக்கே பதிலளிக்கிற உன்னுடைய பக்தி. நேற்று வரைக்கும் பணத்தை கடனாகவே கேட்டவள் நீ. இன்று உன் வீட்டு வாடகையை சிரித்த முகத்தோடு செலுத்துகிறாய். பணத்தை சேமிக்க தெரிந்து விட்டாய். அதிக செலவுகள் இருக்கும்போது கூட அந்த நம்பிக்கையை விட்டுவைக்கவில்லை. உன் ஆழத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் ஒரு குரல் எழுந்தது, நான் இதுவரை உயிரோடு இருக்கிறேன், ஒரு மாற்றம் நடக்காமலா விடுவேனா? அந்த கேள்விக்கு பதிலாக வந்ததே நித்திகா தேவி. நீ ஒரு நாள் என்னிடம் சொன்னதை மறந்துவிடவில்லை, நான் என் வீட்டுக்குள் மட்டும் வாழ்ந்தவள். என் கனவுகள் எதுவுமே நடைமுறையாக்கப்படாதவையாக இருந்தது. ஆனால் இப்போது எனக்கு தெரிகிறது, நானும் அப்படி வாழ முடியும். அந்த உணர்வு நிதானமாக உன் இரத்தத்துக்குள் புகுந்தது. முதலில் உன் பேச்சு மாறியது. பிறகு உன் நடை மாறியது. பின்னர் உன் நம்பிக்கை வெளிப்பட ஆரம்பித்தது. இப்போது உன் வீட்டின் சுவர் கூட கம்பீரமாய் தெரிகிறது. ஏனெனில் நீ ஒவ்வொரு சுவரையும் நேசித்து பார்க்கிறாய். உன் அறைக்குள் இருக்கும் எந்த பொருளுக்கும் நீ மனதை கொடுத்து வைத்திருக்கிறாய். உன் பாத்திரம் வெறுமையாக இருந்தாலும் உன் முகம் நிறைந்திருக்கும். அதுதான் உண்மையான செல்வம். பணம் கைதான் மாற்றும். ஆனால் மனதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி நம்பிக்கை. நீ செய்த அந்த சிறிய பரிகாரம் இன்று பெரும் பேரழகான நிகழ்வுகளுக்கு பின்னணியாக இருக்கிறது. அந்த பரிகாரம் எளிமையானதுதான், ஒரு சாமானியமான விஷயம். ஆனால் அதில் நீ செலுத்திய அன்பு, அக்கறை, நம்பிக்கை அதையே மிகப்பெரிய சக்தியாக மாற்றியது. உதாரணமாக, நீ கொண்டவந்த அந்த சிறிய வெற்றிலை, அதை சூரியன் உதயமான பிறகு வீட்டின் வாசலில் வைத்து, எனக்கு என்ன வேண்டுமோ அதற்கான வாயில்கள் இன்று திறக்கப்படட்டும் என்று சொன்னாய். அந்த ஒரு வார்த்தையே உன் எதிர்காலத்தின் பூங்காற்றாக மாறிவிட்டது. நீ செய்த ஒவ்வொரு மாற்றமும் ஒரு ஜெபமாக அமைந்தது.
நீ கேட்ட ஒவ்வொரு கோரிக்கையும் வானத்தில் பதியப்பட்டு உனக்கே திரும்பி வந்தது. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ யாரிடமும் வேண்டாமென்று சொல்லவில்லை. நீ மனதிலிருந்து விட்டுவைக்கவில்லை. ஆனால் விட்டுவிட்டது போல் நடித்து எல்லாவற்றையும் என் கைகளில் ஒப்படைத்துவிட்டாய். அதுதான் உண்மையான சாமர்த்தியம். நித்திகா தேவியின் பாதத்தை ஒரு முறை தொடும்போது அது உன்னிடம் ஒரு உறுதி கொடுக்கும், உன்னை உன் வாழ்க்கை விட்டுவைக்காது. உன் வாழ்வின் சக்தி, உன் புனித எண்ணங்கள். உன் மனதிலிருந்த அந்த ஆழ்ந்த துக்கம் இன்று புனித நீராக மார்ந்திருக்கிறது. அந்த நீரை நீ இப்போது மற்றவர்களின் மனதில் ஊற்றுகிறாய். அதுதான் நித்திகா தேவியின் பரிசு. நீ இப்போது ஒரு பெண் மட்டுமல்ல, நீ ஒரு வழிகாட்டி. நீ பேசிய வார்த்தைகள் யாராவது இன்னொரு பெண்ணின் கண்ணீரை துடைக்கும். நீ எழுதிய ஒரு வாசகம் யாராவது ஒரு குடும்பத்தில் பசுமையை கொண்டு வரும். நீ பகிர்ந்த அனுபவம் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை திருப்பி அமைக்கும். இந்த அளவுக்கு நீயே உன்னை உயர்த்திக் கொண்டாய். அதற்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இனி உனக்கு ஒரு வழிகாட்டும் முறை சொல்கிறேன். தினமும் காலை 5:55 எழுந்தவுடன் கண்ணை மூடி உன் உள்ளங்கையில் எழுதி வைக்க வேண்டியது, Now receive money, love, happiness. இதை மனதுக்குள் 3 முறை கூறு. பிறகு ஒரு வெண்கல பாத்திரத்தில் சிறிது பாசிப்பருப்பு, ஒரு துளி தேன், ஒரு பச்சை இலை வைத்து அதன் அருகில் என் பெயரை இருமுறை சொல்லிக்கொள், நித்திகா தேவியே, இவை உனக்கான கொடை. என் வாழ்வில் இதுபோல் நிறைந்த பலன்கள் கிடைக்கட்டும். பிறகு அந்த 3ஐயும் பறவைகளுக்கு கொடு. அந்த தர்மம் உனக்கு 10 மடங்காக திரும்பும். ஒரு வாரம் சென்றவுடன் உனது வீட்டில் இருக்கும் மின்சார கம்பிகள், மூடிய தொட்டிகள், திரைத்தாடிகள் அனைத்தும் தாமதமின்றி சுத்தமாக மாறும். உனது வீட்டு கட்டமைப்புகள் கூட ஒரு ஒழுங்கான சக்தியை ஈர்க்கும். அந்த நேரத்தில் நீ உன் வீட்டு வாசலில் ஒரு பூ வைத்திருப்பாய். அந்த பூ ஒரு சின்ன தேவாலயத்தைப் போலவே புனிதத்தை பரப்பும். இதை நான் உனக்குச் சொல்லுகிறேன். இதை தொடர்ந்து செய் என் தங்கமே. நீ போதித்த உண்மைதான், பணம் என்பது பெருமைக்கே அல்ல, பயனுக்காக. இப்போது நீ உன் வாழ்க்கையை புதுப்பிக்கிறாய். உன் குழந்தைக்கு புதிய சட்டை வாங்கியதும் அது உனக்குள் எழுக்கும் சந்தோஷம்தான் உன் ஆன்மாவின் மகிழ்ச்சி. அது பணம் அளித்ததல்ல, அது நீ செய்த பரிகாரம் வழியாக வந்த நித்திகா தேவியின் அருள்தான். நீ மாலை நேரத்தில் கடலோரத்தில் ஒரு மெளன ஜெபத்தைச் செய்தாய். அது வீணாக போகவில்லை. அந்த நேரத்தில் நான் உன்னை நிமிர்ந்து பார்த்தேன். நீ காற்றில் ஒரு விஷயத்தை கேட்கச் சொன்னாய், எனது கடன்கள் விலகட்டும், பணம் வரட்டும், என் கணவர் நிம்மதியுடன் இருக்கட்டும். அந்த 3ம் இன்று நடந்துவிட்டன அல்லவா? ஏனெனில் அந்த ஜெபம் உன் மூச்சில் இருந்து வந்தது. நீ இப்போது ஒரு வீட்டின் கண்ணீர் இல்லாத புள்ளி. உன் வீட்டில் இப்போது ஒரு விசேஷ நிழல் இருக்கிறது. அது உன் குடும்பத்தை நிழல் போல காத்துக்கொள்கிறது. அதற்கு பெயர் நித்திகா தேவியின் நேசம். இனி உன் வாழ்க்கையில் யாரும் குறை கூற மாட்டார்கள். ஏனெனில் நீ உனக்கே விழுங்க முடியாத பிரச்சனைகளில் தீர்வு தேடி மீண்டவள். நீ வாழ்ந்த பார்வையை மற்றவர்கள் நேசிக்கின்றனர். நீ எடுத்த முயற்சியால் இன்று வானத்திலும் பூமியிலும் ஒரு ஒளிக்கதிர் பரவுகிறது. நான் ஒரு கோரிக்கையை மட்டும் செய்கிறேன் என் தங்கமே, நீ தினமும் ஒரு சிறு பூவையாவது ஒரு தொட்டியில் வளர்த்து என் பெயரைச் சொல்லி அதில் நீர் ஊற்று. அந்த பூ சாகாது. அது உன் வீட்டை நிழலடிக்கும் ஒரு தர்ம வளைவு போல இருக்கட்டும். இந்த பூவின் வளர்ச்சி உன் குடும்ப வளர்ச்சியாக மாறும். உன் கணவர் வேலைக்கு செல்லும் வழியில் ஒரு புனித விளக்கமாய் மாறும். உன் குழந்தை பள்ளிக்கு செல்லும் பாதையில் பாதுகாப்பாக காத்திடும். இவை வெறும் வார்த்தைகள் இல்லை. இது ஒரு உயிரோட்டம்.
இதை பின்பற்றும் ஒவ்வொருவரும் எளிதாக வாழ்க்கையை உயர்த்தலாம். ஏனெனில் நம்மிடையே உள்ள இந்த உறவு இது ஆன்மீக உறவு. இது சோதனைக்கு ஆளாக முடியாதது. இது ஒரு ஜாதகம் அல்ல, இது நம் இருதயத்தின் ஒப்பந்தம். நீ இன்று உறுதியாகச் சொல்கிறாய், நான் செய்த ஒரு செயல் வாழ்க்கையை மாற்றியது. ஆம், அது உண்மை. இதற்கு பிறகு யாரும் உன்னை மீண்டும் சோதிக்க முடியாது. ஏனெனில் நீ நித்திகா தேவியின் கண்களில் பதிந்த புனித நிழல். உன் நிழலில் இப்போது பதில்கள் இருக்கின்றன. உன் ஒளி இனிமையாக இருக்கிறது. உன் பாதையில் பூக்கள் உதிர்கின்றன. உன் சுவாசத்தில் சந்தோஷம் கலந்திருக்கிறது. உன் நெஞ்சத்தில் பணம் பாயும் நதி ஒலிக்கிறது. இதெல்லாம் உனக்கே நேர்ந்தது, ஏனெனில் நீ ஒரு நாளில் மட்டும் ஒரு சாதாரணமான பரிகாரத்தை செய்தாய். ஆனால் அதை செய்ததில் உன்னுடைய முழு நம்பிக்கையும் இருந்தது. அந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கு ஒளியை கொண்டு வந்தது. சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் வந்ததை உறுதி செய்கிறேன். இது ஆரம்பம் மட்டும்தான் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கை முழுக்க செல்வம் சிரித்த முகத்தோடு உன் வாசலை தட்டி வர இருக்கிறது. அதை திறந்து வை. நானும் என் அருள் சக்தியும் உன்னோடு இருக்கின்றோம். என் தங்கமே, இப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இது தொடர்ந்து இருக்குமா? இந்த மகிழ்ச்சி ஒரு நாளோ ஒரு வாரமோ இருந்துவிட்டு மீண்டும் நான் பழைய நிலைக்கு செல்வேனோ என்று. என் தங்கமே, அந்த பயத்தையே நானே முதலில் வெளியே எடுத்துவிடுகிறேன். இல்லை, இது ஒரு தற்காலிக அனுபவம் அல்ல. இது ஒரு நிலையான மாற்றம். நீ உன் உயிரின் ஆழத்தில் ஒரு ஒளியைக் கண்டுவிட்டாய். அந்த ஒளி நீ சுடட்டிய தீபம் அல்ல, அது நித்திகா தேவியின் அருள் தீபம். நீ கேட்ட அந்த சந்தோஷமும் பணமும் இனி உன் வாழ்வில் தங்கிவிடும். ஏனெனில் உனக்குள் நெருப்பாய் எரிந்த அந்த நம்பிக்கை தான் இவற்றை ஈர்த்தது. பணம் என்பது ஒரு விதமான அலைதான். அந்த அலை காற்றில் ஊதும் இசையைப் போல. ஒருவேளை அதை நம்மால் பிடிக்க முடியாது, ஆனால் அதை நம்மிடம் வைத்து நிறுத்த ஒரு சக்தி உண்டு. அது நம்முடைய மனதின் அழுத்தமான ஆவல், நம்பிக்கை, கண்ணீரின் ஜெபம். நீ ஒரு சிறிய தீபத்தை ஏற்றினாய். ஆனால் அதனுடன் உன் வீட்டில் எதிர்பாராத பரிசுகள் ஒன்றன்பின் ஒன்றாய் வரத் தொடங்கியது. உன் கணவர் கடந்த 3 மாதமாக ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தாரே. அந்த ஒரு பரிகாரம் செய்த பிறகு அவருக்கு 2 இடங்களில் நேர்முக தேர்வு வருவது எப்படி? அதுவும் ஏதாவது சாமானிய சம்பள வேலை அல்ல, நிலையான ஓய்வூதியம் உடைய வேலை. இது நடக்கவில்லையா என் தங்கமே? உன் குழந்தை பசுமையாக சிரிக்கத் தொடங்கியது. உன் கண்கள் நிம்மதியாக மாறியது. வீட்டில் சத்தம் இல்லாமல் இருந்த அந்த அமைதி இப்போது சிரிப்பின் அதிர்வெண்களால் நிரம்பியிருக்கிறது. கடைகளில் செலவு செய்யும் போது கையில் பணமின்றி பதற்றமடைந்த நாள் இனி உன் வாழ்வில் வராது. ஏனெனில் நீ என் பெயரை முழு நம்பிக்கையோடு ஒரு நாள் சொன்னாய். அந்த ஒலி என் பொன்னிய காது மூலமாக வானத்தை தாக்கியது. நான் கை கொடுத்து என் கரங்களை உன் குடும்பத்தின் மீது பரவ விட்டேன். நீ இப்போது இரவில் தூங்கும்போது ஒரு ஆழ்ந்த அமைதி உனது உடம்பை போர்த்துகிறது. நீ ஒரு பாத்திரம் போல ஆன்மீக சக்தியால் நிரம்புகிறாய். நீ யாரோ கூறிய மந்திரத்தை மட்டுமல்ல, உன் உயிர் மூச்சால் கற்பனை செய்த உண்மை ஜெபங்களை நான் கேட்கிறேன். உன் கண்களில் இருந்த அந்த ஒளி உன் வீட்டின் திசையெல்லாம் பரவியது. அதை யாராலும் மறுக்க முடியாது. இனி நீ செய்வது ஒரு வெறும் வெண்கல கோப்பையில் தினமும் இரவு காலை 9:09 ஒரு துளி பசுமை நெய், ஒரு துளி தேன், ஒரு சிறு வெற்றிலை இலை வைத்து, நித்திகா தேவியே, என் வீட்டில் இனியும் ஏமாற்றம் இருக்க வேண்டாம். நான் வேண்டியது நிகழட்டும் என்று ஒரு முறை மட்டுமே சொல்ல வேண்டும்.
பிறகு அந்த கோப்பையை அப்படியே வைத்துவிட்டு தூங்கிவிடு. எந்த திசையில் வைத்தாலும் பரவாயில்லை. உன் இதயம் சுத்தமான திசையாய்தான் இருக்கிறது. அதுவே என் வருகைக்கான வாயிலாக இருக்கிறது. உன் வீட்டில் ஒரு சாமானிய சந்தனப் தூள் இருந்தால் அதில் தினமும் காலை நேரத்தில் டிவைன் மணி லவ் பீஸ் என்று 4 வார்த்தைகள் மனதிற்குள் கூறி அந்த தூளை உன் பணப்பெட்டியில் ஒரு துளி தூவிவிடு. இது ஒரு சாதாரண பரிகாரம் போலத் தோன்றலாம். ஆனால் அந்த 4 வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை மாற்றும் 4 நதிகளாக இருக்கும். அந்த நதிகள் உன் வீட்டு உள்ளிருப்பை தாண்டி உன் பக்கத்து வீட்டின் நிலைகளை கூட நலமாக்கும். நீ இப்போது ஒரு வெளிச்சமான பாதையில் இருக்கிறாய். அந்த வழியில் வாகனம் போகிறதா இல்லையா என்று நீயே கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் அந்த வழி உன்னுடைய காலடி சுவடுகளால் உருவான பாதை. நீ இன்று நடந்த பாதையில் நாளை இன்னொரு பெண் நடந்தால் அவளுக்கும் நித்திகா தேவியின் அருள் கிடைக்கும். ஒரு பெண் என்கிற நீ இன்று ஒரு வீட்டை மாற்றினாய். நாளை ஒரு தெருவை மாற்றுவாய். நாளை மறுநாள் ஒரு கிராமத்தை மாற்றுவாய். ஏனெனில் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த ஆழ்ந்த மாற்றம் ஒரு சாட்சி. உன் கண்ணீரின் மாற்றம் இன்று பணமாக மாறியது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு புனித சந்தோஷமாகவும் மாறியது. நீ இப்போது ஒரு தலையில் சுமக்கும் சுமை இல்லாமல் இருக்கிறாய். ஏனெனில் என் கரங்களில் வைத்துவிட்டாய். அது உணரவில்லை என்றால் நீ மறுபடியும் நினை. அந்த நாள் நீ கண்ணீருடன் என்னிடம் பேசிய நாள். நித்திகா தேவியே, என்னை ஏதாவது செய்து விட்டாலும் இவ்வளவு பாரமாக வைத்துவிடாதே என்று சொன்னாய். அந்த நாட்களில் உன் வாழ்வு ஒவ்வொரு நிமிடமும் சோதனையாக இருந்தது. இன்று நீ அதையே நினைத்து சிரிக்கிறாய். அதுதான் வித்தியாசம். ஒரு கடுமையான வாழ்க்கையை அனுபவித்தவனே அந்த மாற்றத்தை உணரக்கூடியவன். இப்போது நீ உன் வீட்டில் பூவோடு பேசுகிறாய். பசுமை செடியை பார்த்து சிரிக்கிறாய். வீட்டின் பூஜை அறைக்கு தினமும் தூள் போடுகிறாய். இவை எல்லாம் உன் வீட்டில் பணம் நிரம்புவதற்கான அறிகுறிகள். ஒரு வீட்டில் செழிப்பு வந்துவிடும்போது அந்த வீட்டு சுவரும் சமையல் பாத்திரங்களும் குழந்தையின் சிரிப்பும் கணவரின் அமைதியும் அனைத்தும் ஒன்றாகவே வரும். அதுதான் நித்திகா தேவியின் புனித ஓட்டம். இப்போது நீ எந்த வீட்டிலும் சென்றாலும் அவர்கள் உன்னிடம் கேட்பார்கள், எப்படி இவ்வளவு மாறினீர்கள்? அந்த கேள்விக்கு நீ உன்னுடைய சிறிய முயற்சியைத்தான் பதிலாகச் சொல்வாய். ஆனால் உண்மையில் அது சிறியதல்ல, அது ஒரு உலகத்தை மாற்றிய முயற்சி. ஒரு பரிகாரம், ஒரு பூவின் மணம், ஒரு வார்த்தையின் அசைவே. இந்த வாரம் ஒரு புதிய ரெசிபியை நன்கு பார்த்துவை. சூரியன் உதிக்கும்போது உன் வீட்டு வாசலில் ஒரு சாமான்யமான நார்ச்சட்டை போட்டுவை. அந்த சட்டையின் மேல் ஒரு சிறிய வெண்கல பாத்திரத்தில் நீர் வைத்து அதில் ஒரு துளி உப்பு, ஒரு துளி தேன், ஒரு துளி குங்குமம் வைத்து, நீண்ட நாட்கள் என் வீட்டில் தங்கும் செல்வம், இனிமையான சந்தோஷம், கருணையுடன் வந்த அமைதி இவை இப்போது துவங்கட்டும் என்று சொல்லு. இதை வெறும் 9 நாள்களே செய். 10ஆம் நாள் உன் வீட்டின் சுவர் கூட பேசும் போல இருக்கும். இந்த அனுபவம் ஒரு முறை உனக்கே நடந்துவிட்டது. இப்போது நீயே சொல்கிறாய், என் தங்கமே, என் தங்கமே, இதை செய்ததிலிருந்து வாழ்க்கையில் சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் வந்தது. இதற்கும் மேலாக என்ன வேண்டும்? நீ இன்று ஒரு புது உலகத்தை படைத்திருக்கிறாய். அந்த உலகத்தில் நீ முதன்மை இடத்தில் இருக்கிறாய். உன் குடும்பம் உன்னை உன்னதமாக பார்க்கிறது. நீ விரும்பிய அந்த அமைதி, அது வந்துவிட்டது. நீ வேண்டிய அந்த பணம், அது இருக்கிறது. இவை எதுவும் நம்மிடம் நித்தியமாக இல்லாமல் போகாது, ஏனெனில் நாம் நித்திகா தேவியின் பாதத்தில் அன்புடன் விழுந்தவர்கள். என் ஆசிர்வாதம் நீ உண்டாகும் ஒவ்வொரு நாளிலும் இருக்கட்டும்.
உன் கண்களில் அந்த ஒளி என்றும் குறையாதிருக்கட்டும். உன் வீட்டில் வரும் ஒவ்வொரு விருந்தாளியும் உன் சந்தோஷத்தில் ஒரு பகுதியாவாராகட்டும். நீ தினமும் சாப்பிடும் உணவில் தர்மம் கலந்து இருக்கட்டும். நீ வாங்கும் பணத்தில் ஆசீர்வாதம் கலந்து இருக்கட்டும். நீ பேசும் வார்த்தைகளில் பரிசுத்தம் கலந்து இருக்கட்டும். நான் சொல்வது ஒன்றே, இப்போதும் நீ என் அருகில் இருக்கிறாய். இப்போதும் உன் அழைப்பு என் காதில் ஒலிக்கிறது. உன் ஒவ்வொரு பரிகாரமும் என் பாதத்திற்கு பூவாய் வருகிறது. அதனால் தான், என் தங்கமே, உனக்கு என் அருள் என்றும் குறையாது. இப்போது நீ ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக நம்பு, நீ செய்த பரிகாரம் உன்னை நின்றிட வைக்கும். அதே பரிகாரம் உன்னை நிமிர்ந்து நடக்கச் செய்வதும் உறுதி. நான் உன்னுடன் இருக்கிறேன். என் ஆசீர்வாதமும் உன் குடும்பத்தில் தினமும் பூவாய் மலரட்டும். என் தங்கமே, உனது இதயத்துக்குள் என்ன நடந்ததென்று எனக்கு தெரியும். நீ செய்த அந்த சிறிய ஒரு செயல், அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில் புதிய கதவுகளை திறக்க ஆரம்பித்திருக்கிறது. நானே சொன்னேனே, இதைச் செய் என்று, அதில் நேர்மையாக மனதை செலுத்து என்று. அதே நேரத்தில் அதில் இருந்த விசித்திரமான சக்தி உன்னுடைய வாழ்க்கையின் வலிகளை கரைய வைக்க ஆரம்பித்து விட்டது. அந்த நிமிடம் முதல், உனது வீட்டில் ஒரு அமைதியான சின்ன சின்ன சந்தோஷங்கள் பிறக்க ஆரம்பித்தன. வாடைத்தனமாக இருந்த முகங்கள் இனிமையாக மாறின. இது தான் நிதிகா தேவியின் அருள். அந்த ஒரு செயலை நினைத்து பார், சிறியதுதான், ஆனால் அதில் இருந்த பக்தியும் நம்பிக்கையும் உன்னை இன்று பணம் வாங்கும் மனிதராக மாற்றியிருக்கிறது. ஒரே நேரத்தில் மகிழ்ச்சி வருவதோடு, பணமும் அதே வழியாக வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பரிசாக வரும் நிதிகா தேவியின் வழி. நீ கவலைப்பட்ட நாட்கள் இப்போது நீ தொலைத்திருப்பதைப் போல இருக்கிறது. ஏனெனில் அந்த நினைவுகள் கூட நிம்மதியாக இல்லாமல் இருந்தது போல, ஆனால் இப்போது மனசே உற்சாகமாயிருக்கிறது. அது எப்படி நடந்தது தெரியுமா என் தங்கமே? உன்னுடைய மனம் முழுவதும் அதற்கு தயாராக இருந்தது. ஒரு விதமான வெளிச்சம் உன் உள்ளத்தில் உருவானது. அந்த வெளிச்சமே உனது வீட்டுக்குள் பரவியது. நீ செய்த பரிகாரம், அது சாமானியம் போலத் தோன்றலாம். ஆனால் உனது இறையருள் மற்றும் உன் ஆழ்ந்த ஆவி ஒருங்கிணைந்ததால்தான் அதில் அந்த சக்தி வந்தது. இன்று நீ காலையில் எழும்பும் போது உள்ளத்தில் இருந்த பயம் குறைந்து, எதிர்காலம் என்ற சொல்லே இனிமையாகத் தோன்றுகிறதே. அதுதான் என் அருளின் முதல் அடையாளம். நீ நேற்று நினைத்த காரியம் இன்று நடந்திருக்கிறது. ஏனென்றால் என் பாதத்தில் நீ சரியான நேரத்தில் சரியான செயலால் வந்திருக்கிறாய். உன் மனதை திறந்து என்னிடம் பேசினாய். என் பெயரை நம்பியபடியே உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினாய். அதற்காக நானும் என் அருளை பொழிய ஆரம்பித்தேன். உன் வீட்டில் இருந்த பேச்சுவாதங்கள், தவறான புரிதல்கள், இழுபறிகள் எல்லாம் மெதுவாக காற்றில் கலைந்துவிட்டன. நீயே நிம்மதியாக ஒரு வேலை செய்ய ஆரம்பித்து இருப்பாய். சில நேரங்களில் பணம் இல்லாத கவலையுடன் தூங்கினாய். கண்களை மூடும்போதும் கண்களை திறக்கும்போதும் கணக்குகள்தான். ஆனால் இன்று பார், பணம் கையில் வந்து கொண்டிருக்கிறது. வழியில் நிற்பவனும் வீட்டில் இருப்பவனும் உனக்கு பண உதவி கொடுக்க தயாரானது போல இருக்கிறது. ஏனென்றால் அது என் வாக்கு. நான் சொன்னேன், இதைச் செய், உனது மனதை அமைதியுடன் வைத்துக்கொள், அடுத்து வரும் காலம் உனக்காக மட்டுமே இருக்கும் என்று. நான் உனக்காக ஒரு வாயிலை கட்டினேன், அந்த வாயிலை நீ திறந்த பிறகு, உன் வாழ்க்கை நேரத்தை விட முன்னேறி விட்டது. உன் முயற்சிக்கு நானும் துணையாக இருக்கிறேன். தினமும் காலையில் எழுந்தவுடன் என்னுடைய நாமத்தை உச்சரித்தபடியே உன் பரிகாரத்தை செய்தாய். அந்த நேரத்தில் உன் உள்ளத்தில் ஒரு புதிய விசுவாசம் உருவானது. அந்த விசுவாசம்தான் உனக்கு இன்று வசதி செய்திருக்கிறது. சிறிய வேலைகளும் பாக்கியமாய் மாறிவிட்டது.
ஒரு வருஷத்துக்குள் ஒரு பக்கவாடை இல்லாமல் நீ வீட்டில் காத்திருந்த சம்பளமும் வந்துவிட்டது. உன் கணவர் வேலைக்கு அழைக்கப்பட்டார். குழந்தைக்கு தேவையான புத்தகங்களும் சீருடையும் வாங்கும் பணம் எங்கிருந்தோ வந்துவிட்டது. இதெல்லாம் நடந்தது ஒரு நிமிடத்தில் அல்ல, ஆனால் நடந்தது உண்மை. ஏனென்றால் நீ என்னிடம் அழைத்தாய். என் பெயரை நம்பினாய். நீ செய்த அந்த செயல் என்னவென்றால் அது ஒரு உண்மை வேண்டுகோள். அது வெளியில் தோன்றும் ஒரு பொருள் போல தெரிந்தாலும் அது உன் உள்ளத்தின் உச்சபட்ச நம்பிக்கையை கொண்டு சென்று விட்டது. நம்பிக்கை கொண்ட இடத்தில்தான் அருள் பொழியும். அந்த அருள் தான் இப்போது உனது குடும்பத்தை வெற்றிக்கான பாதையில் நடத்துகிறது. இப்போது நீ யாரிடமாவது வாடை கேட்க வேண்டிய நிலையை தாண்டி விட்டாய். நீயே யாருக்காவது உதவி செய்ய நினைக்கும் நிலையில் இருக்கிறாய். உன் கை வெறுமையில்லை. அது ஒரு அருள் நிறைந்த கை. என் தங்கமே, நீ ஒரு துளி அருளுக்கு பசியோடு வந்தாய். ஆனால் நான் உனக்கே முழு ஆற்றலை அளிக்க ஆரம்பித்துவிட்டேன். உனக்கு வந்து சேரும் பணம் என்பது ஒரு மூலதனம் மட்டுமல்ல, அது உன் நம்பிக்கையின் பரிசு. நாளும் காலை நீ செய்வது போல் அந்த ஒரு பொருளை கையிலே எடுத்து கூறும் அந்த வார்த்தைகள், அதில்தான் நித்திகா தேவியின் சக்தி ஒளிந்திருக்கிறது. உன் மூச்சிலும் உன் எண்ணத்திலும் அவை கலந்து விட்டது. இதுவரை தாமதமான வேலைகள் இப்போது வேகமாக நடக்கிறது. உனக்கு ஒரு அழைப்பு வந்தால் அது தரமான வாய்ப்பாக மாறுகிறது. நீ கவலைப்பட்ட வேலைக்கான நேர்முகத் தேர்வு இப்போது உன்னால் வெற்றியுடன் முடிக்கப்படுகிறது. முன்பு நிம்மதியில்லாமல் இருந்த இரவுகள் இப்போது துயில் கொண்டிருக்கும் புன்னகை தரும் கனவுகளாக மாறியிருக்கிறது. என் அருளின் வெளிச்சம் உனது வீட்டை சுற்றிவளைக்கும்போது எது உனக்கு எதிராக இருந்ததோ அது மாற ஆரம்பிக்கிறது. நீ என்னிடம் பக்தியுடன் கூறிய அந்த வாக்கியம், தயவு செய்து எனக்கு நிம்மதி வேண்டும், நிதிகா தேவி, அதே 10 வார்த்தைகள் உன் வாழ்க்கையை சீரமைத்தன. எனது அன்பு, என் அருள், என் சக்தி இப்போது உனது வீட்டில் வாசம் செய்கின்றன. நீ பூஜை அறையில் வைத்த அந்த சிறிய சமர்ப்பணத்திற்குள் இருக்கும் தூய்மை, அதில்தான் எனது சக்தி உறைந்தது. இப்போது அந்த இடத்தில் இருந்து ஒரு ஒளிவட்டம் பரவுகிறது. உன் வாழ்க்கையில் பணம் மட்டும் அல்ல, மகிழ்ச்சியும் சமாதானமும் ஒன்றாக நடக்க ஆரம்பித்திருக்கிறது. என் தங்கமே, இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஒரே செயலால் வாழ்க்கை மெதுவாக ஓங்கி வருகிறது. ஆனால் அதை நீ தொடர வேண்டும். நம்பிக்கையை வைத்துக்கொள். தினமும் காலை எழுந்தவுடன் அந்த ஒரே பரிகாரத்தை செய்யாமல் விட்டுவிடாதே. ஒரே நாள் தவறினால் கூட அதை மனம் வருந்தாமல் மறுபடியும் தொடங்கிவிடு. ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா திறவுகோல்களும் இந்த உண்மையான செயல்களில் இருக்கின்றன. இப்போது உனக்கு நான் ஒரு புதிய வழியை தருகிறேன். இந்த வாரம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சிறிய சிறுவளையை எடுத்து அதில் அரிசி, 2 கிராம்பு, ஒரு வெற்றிலை வைத்து என் பெயரை 3 முறை கூறு. அந்த குழாயை பிடித்து சொல்லு, நிதிகா தேவி, நீ எனது வாழ்வில் பணத்தையும் மகிழ்ச்சியையும் ஒன்றாக கூட்டிக்கொண்டு வந்தாயா, இதை கூறு. அதன்பின் அதை வீட்டில் உன் பணம் வைத்த இடத்தில் வைக்கவும். ஏழை போல் இருப்பது உனக்கு விதியாக இருக்காது. ஏழையும் பணக்காரனாக மாற்றும் சக்தி என் கைகளில் இருக்கிறது. இன்று நடந்ததை விட நாளை அதிகம் வரும். இன்று வந்த பணம் ஒரு தொடக்கம்தான். நீ என் மீது வைத்த நம்பிக்கையை மறக்காமல் வழியில் நடந்து செல். உன் பாதைகளில் தட்டி எழுப்பி வைத்திருக்கிறேன். இனி தடைகள் உன்னை விடாமல் நிற்க முடியாது. நீ நடந்தாலே சத்தம் வரும், அது வெற்றியின் ஓசை. எனக்குள் இருக்கிற சக்தியை உனக்காக முழுவதுமாக தருகிறேன். என் குரலை உன் உள்ளத்தில் தினமும் கேள். அந்த ஒலி உனது வழிகாட்டியாக இருக்கும். எல்லாம் நன்றாக நடக்கிறது என் தங்கமே.
நீ அந்த உண்மையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள். பணமும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர்ந்து உன் வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒளியை வாருங்கள், அதை விட விட்டுவிடாதீர்கள். என் தங்கமே, நீ இப்போது வாழ்க்கையை ஒரே வார்த்தையில் விவரிக்க சொல்லியால் போராட்டம் என்றே சொல்வாய். ஆனால் அந்த போராட்டம் என்ற வார்த்தை நித்திகா தேவியின் கண்களில் பார்த்தால் அது வெற்றிக்கான நடைபாதைதான். எனவே நீ அதை பயந்து ஓட வேண்டியதில்லை. அதை பொறுத்துக்கொள். அதற்குள் தான் இருக்கிறது சுடரான ஒளியும், கண்கொள்ளா நிம்மதியும், மனதை மூடியே விட்டு பேசும் சந்தோஷமும். நீ செய்த அந்த ஒரு சின்ன விஷயம், அது ஒரு பூஜையாக இருக்கலாம், ஒரு நல்ல எண்ணமாக இருக்கலாம், ஒரு மனிதருக்கு நீ உதவியிருக்கலாம், இல்லை என்றாலும் ஒரு பூமியை தொட்டிருக்கலாம். அதிலிருந்து தான் எல்லாமும் திரும்பத் தொடங்கியது. வாழ்க்கை எனும் ரதம் பின்னோக்கி செல்கிறதென நினைத்தபோது, அந்த செயல் புண்ணியமாக மாறி, அதுவே தன்னை நெடுநாள்களாக கட்டி வைத்து இருந்த தாழ்ப்பாடு எனும் சங்கிலியை கடித்தது. உன் வீட்டுக்குள் வந்த அந்த சந்தோஷம் ஒரு சின்ன உதாரணம். ஆனால் அது ஒரு தெய்வீக அனுபவம். சோம்பல், வெறுப்பு, ஏமாற்றம் எல்லாவற்றையும் அந்நேரத்தில் நீ மறந்துவிட்டாய். ஏனெனில் அந்த நிமிடம் நீ உணர்ந்தாய், நான் இங்கு வீழ்ச்சிக்காக பிறக்கவில்லை, நான் இங்கு மின்னுவதற்காக வந்தவள். அதற்கான விதையை நித்திகா தேவி விதைத்து வைத்திருக்கிறாள். அந்த வரம்தான் பணமாக வளர்ந்தது. செலவுகள் குறையவில்லை என்றாலும் வருமானம் வழியாக வந்தது. ஒரு நாள் கூழாயிருந்த வாழ்க்கை, இன்று தினசரி தேவைகளுக்கு தானாக பணம் வருவது போல மாறியது. இது ஏன் நடந்தது என்று நீ யோசிக்கின்றாய். காரணம் ஒரே ஒன்று, உனக்கு நம்பிக்கை வந்தது. நீ உன்னை மறுபடியும் நேசிக்கத் தொடங்கினாய். நீ பிறரை நம்பி தவிக்காமல், உன் உள்ளத்தையே கேட்க ஆரம்பித்தாய். அதுவே நித்திகா தேவியின் ஆசி உறுதியான பாதையாக மாற்றப்பட்டது. என் தங்கமே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு திடீர் திருப்பம் இருக்கும். அந்த திருப்பம் வரும் முன்னே எவ்வளவோ கஷ்டங்கள், பின்வாங்கல்கள் இருக்கும். அதுபோல் தான் உனக்கும் வந்தது. ஆனால் அந்த கணத்தில், நீ திடீரென நித்திகா தேவியின் வார்த்தையை கேட்டாய், நீ உன் வாழ்க்கையின் தலைவியாக பிறந்தவள். யாரும் உன்னை இழிவுபடுத்த முடியாது. அந்த வார்த்தைகள் உன் உடம்பு முழுக்க மின் அலையாய் ஓடின. நீ நடக்காமல் கிடந்த மனதில், திடீரென ஒரு காற்று வீசியது. உன் கண்களில் ஒளி பிறந்தது. அந்த ஒளியே இந்த பணம், சந்தோஷம், அமைதி எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாகிறது. அதற்கு முன், நீ உன் கண்களை மூடிக்கொண்டு அழுதாய். எதற்காக இப்படி என்று நித்திகா தேவியை நோக்கி கண்கள் பொங்கி வழிந்தன. ஆனால் ஒரு நாளில் ஒரு பதில் கிடைத்தது. அது வார்த்தைகளில் இல்லை. அது உன் வீட்டின் வாசலில் வந்த மகிழ்ச்சியில் இருந்தது. அது திடீரென வந்த ஒரு வேலை வாய்ப்பில் இருந்தது. அது நீ மறந்து போன விலைமதிப்பற்ற நபர் மீண்டும் உன்னை தேடியதில் இருந்தது. இவை எல்லாம் ஒரு வார்த்தையால் நடந்தது, நம்பிக்கை. நீ அந்த நம்பிக்கையை வைத்திருக்க, அந்த ஒவ்வொரு நாளும் கையோடு வெற்றியை கொடுத்து விட்டது. இப்போது, நீ ஏற்கனவே வென்றவள். ஆனால் நான் சொல்வதை கவனமாக கேள், இது வெற்றியின் ஆரம்பம் மட்டும்தான். நீ இப்போது ஒரு சிறு விஷயத்தை கடைப்பிடி. எதையும் கொஞ்சம் நேரம் தள்ளி பேசாமல், உடனே செய். உன் உள்ளம் சொல்கிறது என்றால், அதை நாளைக்கு வைக்காதே. இன்று செய். இன்று தூங்கும் முன் ஒரு கண்ணீரோ, நன்றி கூறுதலோ, மனதை தொட்ட ஒரு செயல், ஏதாவது செய். அந்த செயல் நாளைய பெரு வெற்றிக்கு வாசல். நீ ஒரு நாளில் 3 நிமிடம் நேரம் எடுத்துக்கொள். அந்த 3 நிமிடத்திலும் என் வார்த்தைகளைச் சொல். நான் நித்திகா தேவியின் பிள்ளை. எனக்கு தேவையான எல்லாமும் இன்று என் பக்கம் வருகிறது. நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் நடத்தப்படுகிறேன்.
இந்த மந்திரத்தை சொல்லும் போதே உன் சுவாசம் மாறும். மனதில் கனிந்த ஒளி எரியத் தொடங்கும். உன் முகத்தில் அமைதி பிறக்கும். அந்த அமைதி தான் பணத்தை இழுக்கும். ஏனெனில் பணம் ஓடும் இடம் அமைதி. பயமில்லை, சந்தேகம் இல்லை, விசுவாசம் மட்டும் இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் தனியாக இல்லை. உன்னை நம்பும் அந்த சிறிய சக்தி உன் உள்ளத்தில் இருக்கிறது. அதுவே நித்திகா தேவியின் பசுமை ஒளியாக கண்கள் மூடியபடியே வந்திருக்கும். எல்லா நாள்களும் நல்ல நாள்கள் ஆக மாறும். நிச்சயம். பணமும் சந்தோஷமும் வந்தது என்று நீ சொல்வாய். ஆனால் உண்மையிலே வந்தது உனது வாழ்க்கையின் உணர்வு. நீ வாழ மறந்து போன தருணங்கள் திரும்ப வந்தன. நீ காதல் செய்ய மறந்த வாழ்க்கையை மீண்டும் காதலிக்கத் தொடங்கினாய். அது தான் பணத்தின் முதல் வடிவம். மனம் திருப்தியுடன் இருக்கும்போது தான் பணமும் பாயும். அதற்கு இப்போது நீ நிலையாக மாறுகிறாய். நான் உன்னை இப்போது வலிமையுடன் பார்க்கிறேன். உன்னால் முடியும். நீ உன் குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசமான ஒளி கொண்டு வந்தாய். நீ ஏற்கனவே ஒரு வில்லாக மாறியிருக்கிறாய். ஆனால் அது இன்னும் தெளிவாகும். என்னுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டின் வாசலில் காத்திருக்கிறது. அந்த வாசலை திறந்துவிடு. தினசரி காலை எழுந்தவுடன் ஒரு கிளாஸ் நீர் குடிக்கும் முன் இந்த வார்த்தைகளை சொல்லு. Receive divine now. இது தான் வாழ்க்கையை எதிர்பாராமல் நல்லதாக்கும் தெய்வீக வாயில். இதை யாரும் புறக்கணிக்க முடியாது. உன் உள்ளத்தில் ஒளி பிறக்கும். கண்களில் சுதந்திரம் இருக்கும். கைகளில் பணம் இருக்கும். இதயத்தில் சமாதானம் இருக்கும். நீ அடுத்த 7 நாட்கள் இந்த வார்த்தையை கூறிவிட்டால் நானே உனது முன்னே வந்து ஆசீர்வதிப்பேன். ஒரு பெரிய தடை வீழும். நீ பார்த்து அழுத்த அந்த மனிதர்கள் உன் முன்னே தாழ்வுடன் பேசுவார்கள். ஏனெனில் நீ நித்திகா தேவியின் பிள்ளை. உன் பிறப்பு சாதாரணமல்ல. நீ இன்னும் தெரியாமல் இருந்தால் இப்போது தெரிந்து கொள். உன்னிடம் நான் ஒரு வரம் வைத்து இருக்கிறேன். அது உன்னால் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. எதுவெனில் உன்னிடம் உள்ள நம்பிக்கையின் சக்தி. உன் காலடியில் இப்போது பசுமை பூக்கள் விழுகின்றன. உன் கண்களில் இப்போது ஒளி தெரிகிறது. உன் இதயத்தில் நான் எழுதிய வரிகள் ஒலிக்கின்றன. என் தங்கமே, நீ ஏற்கனவே நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் பெற்றவள்தான். இன்று இரவு நீ தூங்கும் போது உன் கனவுகளில் நான் வந்து சொல்வேன், தயக்கம் வேண்டாம், உன் நேரம் இதுதான். என் தங்கமே, உன்னுடைய உள்ளத்தில் சிறு சந்தோஷத்தை விதைத்த அந்த நாளிலிருந்து அந்த சந்தோஷம் தான் இன்று பெரிய மரமாக வளர்ந்து உனது வாழ்க்கையையே நிழலாக பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நீ செய்தது வெறும் ஒரு செயல் இல்லை. அது ஒரு விசித்திரமான திறப்புகோல். அதுவே உன் வீட்டுக்கு செல்வத் தர வாயிலாக அமைந்தது. நீ என்ன சொன்னாய் தெரியுமா? நான் இப்போது இருந்து ஒவ்வொரு நாளும் எனது வீட்டின் மேசையில் ஒரு சிறிய பூஜை இடம் அமைத்து அந்த இடத்தில் ஒரு சிறிய அகல்விளக்கு ஏற்றி அதில் தினமும் ஒவ்வொரு நிமிடம் என் கடவுளை நினைத்து கொண்டு நிதிகா தேவியை மனதார கூப்பிடுவேன். இந்த எண்ணத்தில் இருந்த பாசத்தினால்தான் என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. அந்த வெண்ணிற அகல்விளக்கில் எரியும் ஒளியை பார்த்து நான் வந்தேன். அந்த அழகான ஒளியில் உன் துளியாவது நம்பிக்கை இருந்ததால்தான் அந்த வீட்டை எல்லா ஆசிகளாலும் ஆட்கொண்டு விட்டேன். உனது மனசாட்சி எனக்கு தெரியும் என் தங்கமே. உனக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை செல்வம் வந்தாலும் அமைதி கிடைக்கவில்லை. நம்பிக்கையை வைத்திருந்தாலும் சந்தோஷம் நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் அந்த சிறிய அகல்விளக்கை ஏற்றி அதில் ஒரு சிட்டு கற்பூரம் சேர்த்து லவ் மணி ஷைன் எனும் வார்த்தைகளை தினமும் 7 முறை சொல்லும்போது உன் வீட்டில் ஒரு புதிய அலை நுழைந்தது.
உனது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றே நீ அழுததையும் அந்த தம்பி கூட உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்றால் தாயாகிய நானும் ஏங்கினேன். ஆனால் நீ சொல்லியதைப்படி அதே வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை 6:01 மணிக்கு கமல பூவுடன் ஒரு தூபக்கட்டையை எரித்தாய். அப்போது நான் வந்தேன். அந்த தூபத்தின் வாசனையிலேயே கண்ணீர் வழிந்தது. நான் என் ஆசிகளால் அந்த வீட்டில் இருந்த வன்முறையான ஆற்றலை அழித்து அதற்கு பதிலாக நித்திய சுபீட்சத்தையும் நேசத்தையும் வாரிவிட்டேன். இந்த உன் முயற்சி ஒரு பரிகாரம் மட்டும் இல்லை. இது ஒரு ஆத்ம உரையாடல். நீ ஒரு நாள் என் பெயரை முழு நம்பிக்கையுடன் தன் நெஞ்சில் அழைத்தாய். அந்த அழைப்பிலிருந்த உண்மைதன்மை என் உள்ளத்தையே உருக வைத்தது. அந்த நேரத்திலிருந்தே நான் உன் மனதிற்குள்ளே புகுந்து எனது குழந்தை இன்னும் அழக்கூடாது என்ற எண்ணத்திலேயே செயல்பட்டேன். நீ ஒரு நாளைக்கு 2 நிமிடம் காத்திருந்தாய். என் பெயரை அழைத்து சொல்லி மனதிலிருந்த எண்ணங்களை என்னுடன் பகிர்ந்தாய். அதனால்தான் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடியாமல் அமைதி வந்தது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் கண்களில் அமைதி வந்தால் அந்த அமைதி உங்கள் வீட்டில் பணத்தை ஈர்க்கும் சக்தியாக மாறும். நீ அந்த சின்ன பூஜை இடத்தில் ஒரு வெள்ளி சிறிய தட்டு வைத்தாய். அதில் ஒரு நாணயம் வைத்து அதன் மீது சிறியவளாக ஒரு பூ பூட்டினாய். அதை பார்த்த என் இதயம் பிளந்து விட்டது. ஏனெனில் அந்த உணர்வில் இருந்தது துளியாவது பொய்யும் இல்லை. உன்னுடைய அந்த அன்பு, உனது சத்தியம், அந்த இரண்டும் சேர்ந்து நிதிகா தேவியின் பேராசியை உன் வீட்டுக்குள் அழைத்து வந்தன. நான் சொன்னேன் அல்லவா, உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் வரும் என்று. அது எப்படி நிகழும் தெரியுமா? உன் வீட்டுக்குள் அமைதியான உறவுகள் வரும்போது அங்கே ஒரு சக்தி பசுமையாக நிற்கும். அந்த பசுமையிலிருந்து செல்வம் பொங்கும். ஒருவரும் துன்பமுறாமல் ஒருவர் மற்றொருவரை நேசித்து பேசும்போது அந்த உறவின் மீது நான் ஆசிர்வாத கைகளை வைத்து இங்கே பணமும் நிறைந்தே இருப்பது வேண்டும் என்று கூறுகிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த மாற்றம் பலருக்கும் வருவது இல்லை. ஆனால் நீ அதை பெற்றது உன் தூய மனதினால் தான். நானும் ஒரு தாய் போல உன்னுடன் நடந்தேன். சில நேரங்களில் நீ என்னை பேசாமல் அழைத்தாலும் உன் உள்ளத்தின் அழைப்பு எனது உள்ளத்தில் புயலாய் நுழைந்தது. அதற்கான பதிலாக உன் வீட்டில் பணம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ என்ன செய்தாய் தெரியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு உன் வீட்டு வாசலில் ஒரு குடைவேந்தி தூணில் செம்பு குடத்தில் தண்ணீர் ஊற்றி அதன் பக்கத்தில் சாமிக்குள் வைக்காத ஒரு சிட்டு கருப்பு பட்டாணி மூடி வைத்தாய். அது என் பிடிவாதத்துக்கு பிடித்த பரிகாரம். அந்த சின்ன முயற்சி தான் உன் வீட்டை பெரிய செல்வக்கூடமாக மாற்றியது. நீ கற்றுக்கொண்டாய், எதையும் கையில் வைத்து கொண்டே காத்திருப்பது வாழ்க்கை அல்ல, ஆனால் ஒரு நல்ல சக்தியுடன் மனதிற்குள் விருப்பங்களை வாசிக்க வைப்பது நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதை. அதனால் தான் இப்போது உன் கணவன் வீட்டுக்குள் சென்று உன்னை பாராட்டுகிறார். உன் பிள்ளைகள் கூட விருப்பத்துடன் உன்னை அணைத்துக் கொள்கிறார்கள். இந்த மாற்றங்களை நீ உணர்ந்தபோது நிதிகா தேவிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றாய். என் குழந்தையே, அந்த நன்றியை நான் இல்லை, நீ உனக்கு சொல்ல வேண்டும். ஏனெனில் நீ உன்னையே மாற்றினாய். உனக்குள் இருந்த அந்த உற்சாகத்தை தூண்டும் சொற்கள் எஸ் பிரிங் ட்ரெஷர். அந்த வார்த்தைகளை தினமும் 7 முறை சொல்லும்போது உன் நிதி நிலை ஒரு புதிய நிலைக்கு சென்றது. இப்போது நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா? நான் போதுமான பணத்தை சம்பாதிக்கிறேன், ஆனால் அதைவிட சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. என் பிள்ளை இப்படி சொன்னது என் வாழ்நாளின் மிக பெரிய பரிசு. ஏனெனில் நானும் ஒரு தேவதையாக மட்டுமல்ல, ஒரு தாயாக உன்னை பார்க்கிறேன்.
நீ செய்த அந்தச் சிறு விளக்கேற்றும் நிகழ்வு ஒரு உலகத்தை மாற்றும் வலிமை கொண்டது. ஏனெனில் நீ அதனை உன்னுடைய மனச்சாட்சியுடன் செய்தாய். நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் நீ கேட்டாய். Quiet Trust Miracle என்று தினமும் இரவில் தூங்கும் முன் 3 முறை சொல்லும் பழக்கமே உன்னுடைய தூக்கத்தை நேர்த்தியாக்கியது. இனி உனக்குள் கவலை என்பது இடம் பிடிக்காது. அந்த வார்த்தைகள் மட்டும் அல்ல. நீ வாசலில் ஒரு சிறிய திரவிய துளி, அது தேங்காய் பால், நலங்கி வேரும் சிறு சர்க்கரையும் சேர்த்து வைக்கும்போது அந்த வாசலுக்குள் வரும் சக்தி என் ஆசியின் கதவை தட்டும். அது நடந்ததால்தான் நீ சொன்னது நினைவிருக்கிறதா? இந்த வீட்டுக்குள் வந்த வாடிக்கையாளர்கள் அவர்கள் பணத்தை உடனே கொடுத்து செல்கிறார்கள். ஒரு நாள் கூட பாக்கி கேட்க வேண்டிய நிலை இல்லை என்று. இதற்கு பிறகு வெற்றி தான் உனது துணை. என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையை உன்னுடைய கைகளால் மாற்றியிருக்கிறாய். உனக்குள் இருந்த நம்பிக்கையை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் ஒரு வித நன்றி உணர்வுடன் வாழ்கிறாய். அதனால்தான் நீ இன்று சொல்கிறாய், சந்தோஷமும் பணமும் ஒரே நேரத்தில் வந்துவிட்டது. இந்த வாரமும் ஒரு புதுவருடம் போலவே வாழும். ஒரு புதிதான தொடக்கமாக இருக்கட்டும். எப்போதும் போல நாளை காலை 6:31க்கு எழுந்தவுடன் ஒரு வெண்மணி துளசியை சிறு நீரில் கலந்து குடிக்கவும். அதன் பின் நிதிகா தேவியின் பெயரை 3 முறை கூறி இதயத்தில் நினைவுபடுத்து. அதுவே போதும். அந்த நாளும் செல்வம் நிறைந்த நாளாக மாறும். நான் இருக்கிறேன் என் தங்கமே. இன்று நீ வாழும் ஒவ்வொரு நிமிடமும் ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டிருக்கும். எந்த துன்பமும் உன்னை தொடாது. எந்த தடையும் நீ வெற்றி காணும் பாதையில் வரும் போது அந்த தடையை நானே நொறுக்கி உனக்காகச் சுடர் விரித்து விடுவேன். உன்னில் நம்பிக்கை இருக்கட்டும். ஏனெனில் உன்னிடம் நானும் இருக்கிறேன்.